கள்ளக்குறிச்சி மாவட்டம் பத்தந்தூரை கிராமத்தில் அரசு பள்ளி வளாகத்தில் உள்ள குப்பைகளை அங்கு பயிலும் மாணவர்களை ஆசிரியர்கள் சுத்தம் செய்ய சொல்வதாக புகார்கள் எழுந்த நிலையில் இதுகுறித்து ஆசிரியர்களை தட்டி கேட்ட மளிகை கடை உரிமையாளரை ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் முத்துசாமி என்பவர் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சத்தியமூர்த்தியிடம் கேட்கலாம். சத்தியமூர்த்தி, என்ன நடந்தது? வணக்கம் ஷியாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே இருக்கக்கூடிய பைத்தந்துறை என்ற கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இருக்கிறது. இந்த பள்ளியில் படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களை ஆசிரியர்கள் பள்ளியில் உள்ள குப்பைகளை அள்ள சொல்லுவதாக புகார் எழுந்திருக்கிறது. இதையடுத்து ஏன் மாணவர்களை குப்பைகளை அள்ள சொல்லுகிறீர்கள் என அதே கிராமத்தைச் சேர்ந்த மளிகை கடை உரிமையாளர் தீனதயாளன் என்பவர் வேலை திட்ட பணியாளர்களை குப்பை அள்ள சொல்வதற்கு சொல்ல வேண்டியதுதானே, ஏன் மாணவர்களை அல்ல சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் முத்துசாமி மளிகை கடையில் இருந்த தீனதயாளன் என்பவரை அந்த கடைக்கு நேரடியாக சென்று தராமரியாக தாக்கியிருக்கிறார். இது குறித்த புகாரின் பேரில் சின்னசேலம் காவல் நிலைய போலீசார் இரு தரப்பினரிடையும் அழைத்து நேரடியாக விசாரிக்க முற்பட்டிருக்கிறார்கள். அப்போது இரு தரப்பினரிடம் சமாதானமாகிவிட்டதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த நிலையில மளிகை கடை உரிமையாளர் தீனதயாளனை ஊராட்சி மன்ற தலைவர் விஜயலட்சுமியுடைய கணவர் முத்துசாமி தாக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து நாம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த தீனதயாளனை நேரில் சென்று கேட்டபோது, நாங்கள் சமாதானமாகிவிட்டோம், எனவே இதனை நீங்கள் யாரும் பெரிதுபடுத்த வேண்டாம் என்று தீனதயாளன் தெரிவித்திருக்கிறார். அதாவது நடந்த சம்பவத்தை தொடர்ந்து இரு தரப்பினரும் சமாதானமாகிவிட்ட நிலையில இந்த சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது ஆளுங்கட்சி முக்கிய பிரமுகர் தலையிட்டால் காவல் நிலையத்திற்கு புகாராக சென்ற இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு ஏதும் செய்யாமல் இரு தரப்பினரிடையும் சமாதானம் செய்து வைக்கப்பட்டதாக கூறப்படுவது குறிப்பிடத்தக்க விஷயம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.